So thank you so much Burma Colony ke veer இந்த டோர்னமெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணது ஹார்ட் லக். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுடைய ஹாஃப் ஆஃப் தி ரிசல்ட் உங்களுடைய ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, ஃபுல் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஹார்ட் லக், வில் see next season. அண்ட் இப்போ மேட்ச் நம்பர் 2 பிபி காலனி ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் தாங்கல் ஸ்ட்ரீட் கிங்ஸ். ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா இளவரசன் நிக்கிறாரு அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல கார்த்திக் இருக்காரு. சென்னை சூப்பர் கிங் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸுங்க. இது ரொம்ப பெரிய மேட்சா இருக்கும். அந்த ஃபீல் அப்படியே தெரியுது எனக்கு இங்க இருந்து. bowler name Imran. bowler name Imran. ஓகே. ஷேக் ஸ்கை கலர்ல டி-ஷர்ட் போட்டுக்கிறாரு. ஸ்கை ப்ளே ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பால் போடுங்க. ஸோ பேட்ஸ்மேன் இஸ் ரெடி, bowler இஸ் ரெடி. ஸோ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரர் இஸ் ஆல்சோ ரெடி, சாஜித் கான். தேங்க்யூ ஸோ மச். லோகேஷனா ரொம்ப நன்றிண்ணா உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அண்ட் ரகுனா உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, கோல்டன் பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க. கோல்டன் பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க. ஓ, ரன் அவுட்டுக்கான முயற்சி. டைரக்ட் ஹிட் கண்டிப்பா அவுட். கோல்டன் பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க கோலி. ஃபர்ஸ்ட் பாலே மிஸ் பண்ணிட்டாருங்க. ஷார்ட் பால் சூப்பரா யோசிச்சு கணிச்சு ஸ்லோவர் போட்டிருக்காரு பேட்ஸ்மேனுக்கு. செகண்ட் பால், மேட்ச் உடைய செகண்ட் பால். திலீப் என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை. யாவா? ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கை. செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா போட்டிருக்கீங்க. செகண்ட் பால். ஷாட்டுங்க, சூப்பரா ஷாட்டுங்க. வேற லெவல்ல பிக் பண்ணி எடுத்துட்டாருங்க. 4 ரன்கள். இதை ஃபர்ஸ்ட் பால் பண்ணியிருந்தாருன்னா 8 ரன் ஆட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் பால் பவுண்டரியில் ஆரம்பிச்சிருக்காரு. சரி, ஸ்கோரா 4. யார் இங்க போறாங்க இருக்காங்க ஸ்கோரர் இருக்காங்க. இங்கே காட்டுங்க, நீங்க டெசிஷன் அங்கே காட்டுங்க. மறுபடியும் ஷாட்டுக்கான முயற்சிங்க. நோமேன் திசையில் அடிச்சிருக்காரு. மறுபடியும் பவுண்டரி கண்ட்ரி சைட்ல. சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. பவர் பிளே சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. தேர்ட் பால் பவுண்டரி. ஷார்ட் பால் போட்டிருக்காருங்க பவுலர். ரொம்ப பெரிய ஆறுங்க இது. ரொம்ப பெரிய ஆறு. 5வது பால் வந்து பாத்தீங்கன்னா 6 வச்சிருக்காரு. முதல் பால் டாட், 2 பவுண்டரி. சஜித் 4 பால் தானே இருக்கு. சரி, அம்பையர் 4 பால் அம்பையர். பால் எடுக்காலுங்க இல்லையா? எல்சா அந்த பக்கம் பால் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். சொல்றா. Fifth ball in the match, 5th ball.
ஒயிட் பால் கால். ஒயிட் பால் இங்க ஓகே. ஒயிட் பால் கால். ஷாட். பவர் பிளேயை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு இளவரசன். அமீர் மால்ல ஒரு ஒன் மேன் ஷோ காமிச்சாருங்க. 36 பாலுக்கு 100 ரன் அடிச்சு காமிச்சாரு. பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் நவாப் அவர் கையிலேருந்து 2000 ரூபா பரிசு வாங்கினாரு. ஸ்பாட் கேஷ் வாங்கியிருக்காரு பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் ட்ராஃபியில். ஷாட். பார்த்து கணிச்சு ஸ்டான்ஸ்ல யார் இல்லைன்னு பார்த்து அடிச்சிருக்காரு. 4 ரன்கள். பவுண்டரியில் முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. ஸோ ஒன் ஓவர் கம்ப்ளீட்டட். டீம் ஸ்கோர் 23 for no loss. 23-0. Bowler name? By ball.
கேமராமேன்ஸ் ரொம்ப ரொம்ப சாரி, கொச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் மேட்ச் விளாண்டனால கவனிக்கல, உங்களுடைய கவனிப்பு என்னால் கவனிக்க முடியல. ஆர்டர் பண்ணியாச்சு, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ யாரும் மனசில் தப்பாக நினச்சிடாதீங்க. ஆஹா, பால் நல்ல பால் வீசிட்டு இருக்காரு. ஒயிட் பால். வேரியேஷன்ஸ் தான் ப்ரோ, டேப் பாலை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன்ஸ் தான். எந்த பக்கம் டேப் வைக்கிறீங்களோ அந்த பக்கம் பயங்கரமாக ஸ்விங் ஆகும். அதை மைண்டில் யூஸ் பண்ணி போடுங்க. பேட்ஸ்மேனுடைய ஸ்டாண்ட்ஸை ரீட் பண்ணுங்க. பவுலரும் உங்களுடைய பாலை வெயிட் பண்ணணும். நல்ல பால் உல்டாஸா மாட்டிக்கிச்சு. 6 ரன்னுங்க, 6ஆ? போய் பால் வெளியே போயிடுச்சா? வெளியே போயிடுச்சா? ஆஹா, ஒரு நிமிஷம். White +1. Again. No ball. No ball call from the umpire. பிச்சுக்கு வெளியே போச்சா பால்? So okay, free hit. Free hit ball. +2. Free hit. No ball +2. Again a white ball. யோசிக்கலாம். டேப் பாலை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லா சைடும் இருக்கும். போலிங் போகிற போலர் கண்டிப்பாக போடலாம், முடியும், உங்களால் முடியும். எக்ஸ்ட்ராஸ் போகுது, டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, கண்டிப்பாக போட முடியும். Again a white ball. Free hit. Oh, ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்கு. பால்ஸா? ஃப்ரீ ஹிட். ஓகே. ஷார்ட் ரன் அப்ல யோசிச்சு போடலாம். ஸ்லோவர் சூப்பராக போட்டாருங்க. பேட்ஸ்மேனை சூப்பராக ரீட் பண்ணி பொறுமையாக போட்டிருக்காரு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பொறுமையாக நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் பாலுங்க. பால் போட எந்த பக்கம் போடணும், எப்படி போடணுன்றது தெரிஞ்சுக்கிட்டாரு பாலர். சூப்பராக போட்டார் இந்த ஓவரு. 2வது ஓவரை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி குயிக்காக சீக்கிரம் பண்ணிவிடுங்க. டேப் பால் ரொம்ப டிலே ஆகிடுச்சு எக்ஸ்ட்ராஸில். ஸோ நார்மல் பால் போடுறத கொஞ்சம் பக்காவாக போட்டுருங்க. டேப் பால் கொஞ்சம் அம்பையர் கிட்ட கொடுத்துருங்க அந்த பால். ஸ்கோர் நம்ம 52 ஸ்கோர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52. இப்போ கேட்குறா பாரு, இப்போ கேட்குறா. ஸோ ஓவரை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருங்க, டைம் இல்லை. அடுத்த மேட்ச் நடத்தணும். அடுத்த மேட்சுக்கான டீம் சென்னை சாம்பியன்ஸ் வர்சஸ் ஆம்பல் ஸ்ட்ரீட் கிங்ஸ். இதே டீம் வந்து அடுத்த மேட்ச் விளையாட போகிறாங்க. ப்ளூ கலர் ஜெர்சி.
ஃபர்ஸ்ட் பால். அரைக்குள்ளி பாலுங்க. பேட்ஸ்மேன் சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணிட்டாரு போலரு. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு போலர். வார்ம் அப் பண்ணிட்டாருங்க போலர். இப்ப போடுவாருங்க அவருடைய வேகத்தை. நல்ல பாலுங்க. நோமேன் திசையில் அடிச்சிருக்காரு. சூப்பரா கணிச்சு அடிச்சிருக்காருங்க. ஆஃப் சைட் டீப்ல. சூப்பர் ஃபோருங்க. பவுண்டரி. இந்த டோர்னமெண்ட் இன்னையோடைய மேட்ச் டே 2ல எல்லாருமே ஜெர்சிஸ்ல பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது டே 1ல இருந்து இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் ப்ராப்ளம்ஸ்னால தேர்ட் பால். ஒயிட் பால் கால் ஃப்ரம் தி அம்பையர். எல்லாரையுமே ஜெர்சிஸ்ல பார்க்குற ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ். ஆல்ரெடி வி ஆர் அ ப்ரொஃபஷனலிஸ்ட். இப்போ ஜெர்சி போட்டு ஆடுறதுல ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, இந்த பால்ல சூப்பரா சுத்திக்கு கேட்ச மிஸ் பண்ணிட்டாருங்க. ரொம்ப முயற்சியாரு, எஃபெக்ட் போட்டாரு. பட் the fielder couldn't able to catch the ball. It's very sunny day today. He has to control the field. He has to maintain the field set. And he has to cover the fielders at the ground. It's a good effect from the fielder. Batsman and the bowler சீக்கிரமா டச் பண்ணிட்டாரு. மறுபடியும் உடைச்சிருக்காருங்க பால். மேட்ச் ட்ரை பண்றாங்க. குட் ஃபீல்டிங் எஃபெக்ட்டுங்க. சூப்பரா எஃபெக்ட் பண்ணாருங்க ஃபீல்டிங். போகலன்னு சொல்றாங்க பவுண்டரி லைன்ல இருந்து. இட்ஸ் நாட் அ பவுண்டரி. தேங்க்யூ ஃபார் த கால். பால்ஸ் டு கோ. லாஸ்ட் பால் சஜித். லாஸ்ட் டூ more left. சூப்பரா ஃபீல்டிங் எஃபெக்ட்டுங்க அந்த டீம் கிட்ட. கடைசி வரைக்கும் பாலை கவனிச்சு அந்த பாலை தடுத்துட்டு இருக்காரு. 5th ball of the over. பாலை உடைக்கிறாருங்க பவுலர். ஆஹா, மறுபடியும் அதே மாதிரி ட்ரை பண்ணாரு. பட் அந்த ஃபீல்டர் நல்லா இப்போ வர பால் அவரை தடுக்க முடியல. வில்சா, அந்த பாலுக்கு நான் அங்க நிக்க சொன்னேன்டா, எங்கடா போயிட்டேன். அவன் 6. ஸோ 3 overs கம்ப்ளீட்டட். சேலஞ்ச் ஓவர் போகிறதுக்கு 8 டீம் இருக்கு. 8 பிளேயர்ஸை வச்சு இந்த டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாங்கல் ஸ்ட்ரீட் கிங்ஸ். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போலிங் லைனப்பை ஆப்போனன்ட் டீம்ஸ்க்கு காட்டணும். பேட்ஸ்மேன் டீம் வந்து போலிங்கை சேலஞ்ச் பண்ணுவாங்க. பவுலரை சூஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை குயிக்காக பண்ணுங்கள். பிரேக்கை கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த மேட்ச் நடத்தணும். ஆல்ரெடி ரொம்ப 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 டிலே பண்ணிட்டேன். திலீப்
டிஎஸ்பிஎல் திலீப் ஃபால்கன் ரேசிசம் ஹைட்ரோபாட் அமுத்துருன்ட்டு இப்போ டக்குன்னு ஒரே நிமிஷம் வாங்கல. அவருடைய டிஎஸ்பிஎல் செலெக்ஷனை விட்டுட்டு மனோஜ் சூப்பர் ஷாட்டுங்க. புட்டாஸை சூப்பரா பிக் பண்ணி எடுத்திருக்காருங்க பேட்ஸ்மேன். சூப்பரா பிக் பண்ணி எடுத்திருக்காருங்க பேட்ஸ்மேன். என்ன விட்டு 6. திலீப் ஒன்னியூஸ் பால் தோணு போடு. இங்க வந்துருங்க ப்ரோ. ஒன்னியூஸ் பால் கொண்டு இருக்க ப்ரோ. ஷாட் பெரிய பெரிய ஷாட் சூப்பரா அடிச்சிட்டு இருக்காருங்க இளவரசன். இளவரசன் நைஸ் பால். நோ பால் காலுங்க. ஆல்ரெடி நான் பால் பாய் யாருமே உட்கார வைக்கல. 6 அவருடைய பேட்ல இருந்து ஹாஃப் செஞ்சுரி வந்திருக்குங்க. பேட்டா பண்ணிக்கோங்க இளவரசன். இட்ஸ் a wonderful half century for the CSPL season 1 உடைய முதல் ஹாஃப் செஞ்சுரி பேட்ஸ்மேன் உடைய பேட்ல இருந்து. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் இளவரசன். இது ஒன்றும் புதுசு இல்லை உங்க பேட்ல இருந்து செஞ்சுரிஸை பார்க்கறது. பிரின்ஸ் ஆஃப் ஹார்கட் டிராஃபிலையும் இதே மாதிரி செஞ்சுரிஸை நிறைய பார்த்துருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். 16 பால்ல 55ங்க. சூப்பர் ஆடிட்டு இருக்காருங்க பேட்டிங்க. ஆஹா வேகமா போட்டாலே எங்கேயோ தூக்கிடிப்பாரு. போயிடுச்சு பால், எங்கேயோ போயிடுச்சு. பால் பைக்கு கூட வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒன்னியூஸ் பால் எடுத்து கொடுங்க. அந்த ஒரு முடிவோடு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இளவரசன். நான் வச்சிருக்க எல்லா பாலையும் தூக்கி வச்சிருந்தேன் அப்படின்ட்டு. எட்டு பேர் தாங்க இருக்காங்க அவங்க டீம்ல. 8 பேரை வச்சு அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுங்க அந்த டீமுக்கு, ஸ்ட்ரீட் பெங்கால் கிங்ஸ்க்கு. நல்ல பாலுங்க, சூப்பரா கம்பேக் பண்ணிருக்காரு. ஆஹா மிஸ் ஃபீல்டுங்க. ஆல்ரெடி ஸ்கோர் போர்ட்ல ஸ்கோர் ஆல்ரெடி 100 அப். சூப்பர் பார்ட்னர்ஷிப்புங்க. போத் தி பேட்ஸ்மேன் டீமுடைய 100 கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. 102ங்க. 2 balls up. 4வது ஓவர்லயே 100 ரன் கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். ஆஹா நோ பால் காலுங்க. அம்பையர் கிட்ட இருந்து நோ பால் கால். வேகம் சூப்பரா இருக்குங்க லியாக்கத் பாய் கிட்ட இருந்து. வேகம் சூப்பரா இருக்கு. பட் கண்ட்ரோல் பண்ணணும், பவுலர் கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு சூப்பரா போலிங் போடலாம். லைன் அப் ரன் அப் லாங்ல இருந்து சூப்பரா வந்து போட்டுட்டு இருக்காரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ரீட்ட நோமன் டிசைல் அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸ். 2 ரன்னுங்க. ஃப்ரீட்ல 2 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். 4th ஓவர் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க, அடுத்தடுத்த மேட்ச் நடத்தணும்.
லாஸ்ட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க பவுலர். ஓவர் 4 overs completed. Team score 107. 107. சூப்பருங்க. ஃபார் நோ லாஸ்ல ஆடிட்டு இருக்காங்க. வேற லெவல் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க both the batsmen. Fifth over is a challenge over. 6 பாலுக்கு 12 ரன் அவர் சேஸ் பண்ணணும். 12 runs is the target runs. அதையும் தாண்டி அவங்க ஒரு ஸ்கோரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா அதில் 50% ஆஃப் த ஸ்கோர் ஆட் ஆகும் ஸ்கோர் போர்டில். ஆல்ரெடி அவங்களுக்கு 100% ஸ்கோர் போர்டில் ரன்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இன்னும் 2 ஓவர் அவங்க ஆடணும். சேலஞ்ச் ஓவரை போட வந்திருக்காரு. உபேத் வந்திருக்காருங்க. சேலஞ்ச் ஓவரை போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, ஃபர்ஸ்ட் பாலே 6ங்க. சேலஞ்ச் ஓவருடைய ஃபர்ஸ்ட் பால்லே 6. சிங்கிள். ஷாட். ரொம்ப பெரிய ஆறுங்க. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு. சேலஞ்ச் ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க பேட்ஸ்மேனு. ஆஹா, இந்த ஓவர் ஃபுல்லாக 6 மேலங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஷாட் அடிச்சிட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேன். சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரன்னு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோங்க. 50-50 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் 25 ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ 25 ரன்னு ப்ளஸ் 13 ரன் ஆட் பண்ணுறோம். சேலஞ்ச் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்
145 ஃபார் நோ லாஸுங்க. சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. 145 5 ஓவர் முடிவில். போலர் நேம் ப்ரோ, போலருக்கு என்னன்னு? அபீபா, அப்துல், அமீன், 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 ஓகே ஓகே, அமீன், அமீன். சூப்பராக போடுவாருங்க அமீன் போலர். ஆஹா, சிஎஸ்பிஎல் சீசன் 1 சென்னை ஸ்டேட் பிரீமியர் லீக், அதாவது பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் ட்ராஃபியில் 100 பார்த்துருக்கோம். சென்னை ஸ்டேட் பிரீமியர் லீக்கில் 100 எதிர்பார்ப்போம். 96 நிற்கிறார் பேட்ஸ்மேன். 97 சாரி மன்னிக்கணும். சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஷாட்டுங்க, சூப்பராக ஆடி இருக்காருங்க. செஞ்சுரிங்க இளவரசன் பேட்ல இருந்து. கோலி வேற லெவல்ல பிளே பண்ணிட்டு இருக்காருங்க இந்த இன்னிங்ஸ். இந்த டோர்னமெண்டோடைய ஃபுல் செஞ்சுரிங்க. ஹாஃப் செஞ்சுரி பேசிட்டா, இப்ப ஃபுல் செஞ்சுரி சூப்பரா பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெல் பிளேட் இளவரசன், சூப்பர் ஆடிட்டு இருக்கீங்க. ஆஹா, இந்த பாலும் தொலைச்சிட்டாருங்க. நிறைய வேலை வைக்கிறாருங்க பால் பாய்க்கு. எந்த பக்கம் போய் எந்த பக்கம் நான் பால் பாய் நிக்க வைக்கிறதுனே தெரியலங்க. எல்லாருக்கும் கால் பண்ணி நீ அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லுன்னு சொல்றதா, இல்லை நீ பில்டிங் மேல போய் நில்லுன்னு சொல்றதானே தெரியல. இந்த மேட்ச்ல எல்லா ஒன்னியர்ஸ் பாலும் பாலிங் இப்போ என்கிட்ட நியூ பால் தான் இருக்கு. ஸ்கோர் பவுண்டரி 4. டீம் ஸ்கோர் எங்கேயோ போதுங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் மாதிரி போயின்னு இருக்கு. இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச், அது எல்லாருக்குமே தெரியும், சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இந்த பாலே அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான முயற்சியா, ஓ நல்லா எஃபெக்ட் பண்ணியிருக்காருங்க, ட்ரை பண்ணியிருக்காருங்க. 6 ரன்கள் போயிடுச்சு. 6. என்னோட டீமை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணி ஆகணும். எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு. பால் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளாக கிளம்பி அங்கங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஷாட்டுங்க, ஐயோ பால், ஆஹா, ஓடிதான் எடுக்கணும், ஓடிதான் எடுக்கணும், ஓடிதான் எடுக்கணும். உள்ள இருந்துச்சுன்னா ஓடிதான் எடுக்கணும். கேட்ச் வந்துச்சுன்னா நாட் அவுட். ஓடி எடுங்க, ஓடி எடுங்க. மேல அந்த கம்பத்துல இருக்கிற ஒயர்ல பட்டுச்சுன்னா, கிரவுண்ட்ல பால் இருந்துச்சுன்னா ஓடி தாங்க எடுக்கணும். ஸோ 6 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டடுங்க. இந்த முதல் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப பெரிய இலக்குங்க, ரொம்ப 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 பெரிய இலக்கு. 171 டீம் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 171ங்க. 6 ஓவர்ஸ்ல 171 ரன் அடிச்சிருக்காங்க. இதை பொம்பை இந்தியன்ஸ், அதாவது ஸ்ட்ரீட் தாங்கல் கிங்ஸ், சிஎஸ்பிஎல் உடைய சீசன் 1ல இருக்கிற டீம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் தாங்கல் கிங்ஸ். நம்ம ரெகுலரா ஹாட் பால் விளையாடுற பிளேயர்ஸ். அன்பார்ச்சுனேட்லி டீம் இல்லாத காரணத்தினால நம்மளால இந்த பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி இல்லாம ஆட முடியல. பட் இருந்தாலும் அவங்க கம்பேக் கொடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த 172 சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அண்ட் கார்த்திகன் இளவரசன் சூப்பரா பேட்டிங் ஆனாங்க. பார்ட்னர்ஷிப்ல விக்கெட்டே விடாம 171 ரன் அவங்க பேட்லயே கொண்டு வந்திருக்காங்க. அதுல இளவரசன் மட்டும் ஃபுல் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நம்ம சென்னை ஸ்டேட் பிரீமியர் லீக்ல முதல் செஞ்சுரிங்க. சேட்டு ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி போயிட்டு பார்த்ததுக்கு. ஸோ நான் bowling போறதுக்கான டீம் ரெடி ஆயிட்டாங்க. பேட்டிங் டீம் மட்டும் கொஞ்சம் இறக்கி விடுங்க, கொஞ்சம் சீக்கிரமா நடத்துவோம். அவங்க டீம் உள்ள இறங்கிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுவோம். ஆனா ட்ராக் போட்டு வந்துருங்கண்ணா, ட்ராக் இல்லாம உள்ள வராதீங்கண்ணா. பத்தாண்ணா ட்ராக் இல்லையா? நான் ட்ராக் எல்லாம் சேர்த்து தானே ஆர்டர் கொடுத்துருக்கேன். ட்ராக் இல்லாம உள்ள வராதீங்கண்ணா. ட்ராக் டிஷர்ட் கம்பல்சரிண்ணா. ட்ராக்கே இல்லையா?
ட்ராக் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு நான் பார்க்குறதுக்கு. எல்லாம் சூப்பராக இருக்கீங்க, அங்கே மட்டும் யூனிக்காக இருக்கு தெரியுது. हुसैन वो बैट आपका बैट पूछ रहा है, बैट दे देना। कोई टेंशन नहीं, कोई टेंशन नहीं, दे दो। ரகுணா, ரகுணா கொஞ்சம் ஃபோன் பண்ணிடுங்க ஒரு நிமிஷம்.
1 over completed, team score 5 5 run.
கரெக்ட் பால். ஒரே நிமிஷம் இருங்க. அண்ணா ரகுண்ணா, கேப்டன் அண்ணா, அவங்க டீமில் வந்து பேட்டிங் ஆட ஆள் இல்லையா, ஸோ அதனால அவங்க வந்து வாக் ஓவர் கொடுக்குறாங்க. அவங்க ஆளுங்க இல்லையா பேட்டிங் ஆடுறதுக்கு. ரிட்டையர்டு இல்லைன்னா அவங்க இப்பயே சொல்றாங்க நாங்கள் ஆட விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. அதான் நான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து 8 பேர் தான் இருக்கீங்க, நீங்கள் 8 பேர் தான் இருக்கும், ஆட முடியாது சொன்னேன். பட் பேட்டிங் ஆடுறதுக்கு ஆளு, அவங்க சொல்றதை உங்களுக்கு சொல்றேன், நானும் டெசிஷன் எதுவுமே கொடுக்கல. அவங்க ஆட விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கண்ணே. ஒரு நிமிஷம் வரேன் இருங்க. வாக் ஓவர் கொடுக்க முடியாது ப்ரோ, போங்க பேட்ஸ்மேன் போய் ஆடுங்க. வாக் ஓவர் கொடுத்தீங்கன்னா ஆல் அவுட் கணக்கு தான் வரும். போங்க போங்க போய் பேட்டிங் ஆடுங்க, போங்க போங்க போங்க, டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. 8 பேர் தான் இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. ओपन है क्या आपके पास? लेके आया था। हाँ नहीं 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 नहीं, 6 फीट में नहीं करना है,
विल्सन में हाथ में रख लो, जतन रख लो, 2 बॉल ही है भाई, शीघ्र போங்க भाई. பேட்ஸ்மேன் இல்லைன்றது எனக்கு நல்லாவே புரியுது. உங்கள் டீமில் வந்து ஆடக்கூடிய 4 பிளேயர்ஸ் வரவே இல்லை, பிளேயருடைய அன்அவைலபிலிட்டி. ஸோ கடைசி நேரத்தில் உங்களுக்கு இந்த நிலைமை வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் நீங்கள் வாக் ஓவர் கொடுத்தீங்கன்னா ஆல் அவுட் கணக்கு தான் வரும். ஸோ பெட்டர் நீங்கள் உங்களுடைய இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மனோஜ் தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு. நைஸ் பால், டாட் பால். ஷாட், நல்ல ஷாட்டுங்க. கேட்சுக்கான முயற்சி 6 டச் பண்ணாரு. ஓகே ஓகே. போட்டேன் பாய், பார்த்து தம்பி, போட்டு தான் பண்ணி ஏறி ஆடி இருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. ஆஹா, மிஸ் பண்ணிட்டாருங்க.